உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு, இது முதலிருந்தே நண்பர்களுக்கு தெரியும், 2021 செப்டம்பர் 14ஆம் தேதி GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க. 193 ஹெக்டேர் 477 ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல. அதன் பிறகுதான் இந்த மைனிங்கே போகுது, ஆக்ஷன் போகுது. இது நவம்பர் 2024 7ஆம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷன்ல எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்செக்ட் பண்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அதை நிறுத்தி வச்சோம். கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது 2 கோரிக்கை. ஒன்னு, நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு. அதே போல கிராம மக்கள் முழுமையாக 4981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தளம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையா வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனா இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயா எல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பா இந்த நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு. இன்னைக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியா நம்முடைய பிரதமர் ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியா பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு பேசி, நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயாவுக்கு அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா உறுதி கொடுத்துட்டாங்க. அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்துல போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்திக்குறிப்பு வரும்.